முன்பாக ஏராளமான சவால்கள் இருக்கிறது. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய போகிறது சாதாரணமானது அல்ல, பெரிய காரியம். நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்முடைய தலையின் மேல் இருக்கிற பொறுப்பு, இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம நம்மையே நம்மை பார்த்து நான் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தான ஆள் இல்லை, நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மை இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்தில் ஆண்டவர் நம்மளை உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நம்மை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை கண்டிப்பாக பெருசாக ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த நமக்கு கொடுத்த ரட்சிப்பு என்கிறது அது சாதாரணமானது அல்ல, அது ஈஸியாக கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ரட்சிப்பு என்கிறது ரொம்ப இலவசம்தான். அது எதுவும் யாரும் பணம் கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியது இல்லை. ஆனால் இலவசமாக இருந்தாலும் இந்த ரட்சிப்பு நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை. பாருங்களேன், இலவசமாய் கிடைக்கிற பொருட்கள் அது ரொம்ப காஸ்ட்லியான பொருள். இலவசமான பொருள் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பொருள் நிறைய பேருக்கு கிடைக்காது. அது ஈஸியாக மூவ் ஆகும். நிறைய பேர் சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இந்த ரட்சிப்பு இலவசம்தான். ஆனால் கிருபையாய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போறார். உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய போறார். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூர பிரயாணம். உங்கள் கைகளிலேயும் என் கைகளிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அது சாதாரணமானதாய் அல்ல. ரொம்ப பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுக்க போகிறார். நம்மை முடிஞ்சு போகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்ம கொஞ்சத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், என்னை கொண்டு என் பரம தகப்பன் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆற்றிலே இருந்த கூழாங்கல் சாதாரணமான கல் தான். அது மதிப்புக்குரிய கல் இல்லை, ஒரு பெரிய அழகுபடுத்தக்கூடிய கல் இல்லை. அந்த கல் ஆற்றுல இருக்கும்போது எல்லாரும் அதை ரொம்ப பெருசாலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் மிதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அதை எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த கல் நிறைய ப்ராசஸ் ஆகி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது என்கிற ஒரு தரிசனம் உள்ளவனுடைய ஒரு கையில் அந்த கல் கிடச்சிருச்சு. பாருங்களேன், அந்த கல் யாரை வீழ்த்தினது அப்படின்னு சொன்னா, அத்தனை பேரையும் பயப்படுத்தி கொண்டிருந்த அந்த கோலியாத்தை அந்த கூழாங்கல் ஒன்றுமில்லாமல் வீழ்த்தி போட்டது. அப்ப நான் நம்புறேன், நீங்களும் நானும் சாதாரணமான கல்லை போல நம்ம தெரிவோம். ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், தரிசனமுள்ள தலைவராகிய ஆண்டவர் அவருடைய கரத்துல நம்மளை கண்டிப்பா அவர் எடுப்பார். அவர் சீக்கிரமாக எடுப்பார். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கரத்தில் எடுப்பேன். நிறைய பேர் மிதிச்ச கல்ல ஆண்டவர் கரத்தில் எடுப்பார். நிறைய பேர் வேண்டாம் என்று சொன்ன கல்ல ஆண்டவர் கரத்தில் எடுப்பார். நிறைய இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி, நிறைய பாடுகளுக்குள்ளே சிக்கி, பல மைல் தூரம் கடினமாய் பிரயாணப்பட்ட அந்த கல்ல அந்த தாவீது என்கிற தரிசனம் உள்ள ஒரு மனிதன் எடுப்பானால், கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே உன்னை கரத்திலே எடுப்பேன், உன் பிள்ளையை கரத்திலே எடுப்பேன். நீங்களும் நானும் விசேஷமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பட் இந்த இவ்வளோ பெரிய தரிசனத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசில் நினைக்கணும், நான் ஒரு சின்ன காரியத்திற்காக உருவாக்கப்பட்டவள் அல்ல, உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம்மை கொண்டு சில காரியங்கள் சின்னதாக செய்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே பல ஆண்டுகள் தாண்டி நம்ம செய்கிற காரியம் லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதனால எல்லார் மேலையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எல்லார் மேலையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு.
இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த 7 நாளுடைய தீம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஒரு விசேஷமான மனிதனாய், ஒரு விசேஷமான மனிதனாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் செய்ய வேண்டியது நிறைய, என் தலைமையில இருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒரு ஊழியக்காரனுடைய தாய், ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பன், லட்சக்கணக்கான பேரை சந்திக்க போகிற ஒரு நல்ல ஊழியக்காரியை உங்க வீட்டில் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பம் என்கிறது வருகிற நாட்களிலே உங்களுடைய குடும்பம் சாட்சியாய் மாறப்போகிறது. நீங்கள் சாட்சிகளாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். உங்க கையினால நிறைய பேர் பிழைக்க போகிறார்கள். உங்கள் மூலமாய் ஆண்டவர் நிறைய பேரை பிழைக்க வைக்க போகிறார். நீங்கள் நிறைய பேருக்கு நன்மையாய் மாற போகிறீர்கள். உங்களிடத்திலிருந்து போகிற அபிஷேகம் நிறைய பேரை பற்றி பிடிக்க போகிறது. சிலரை மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீர்கள். நிறைய பாதாள குழியிலே இருக்கிறவர்களை உங்களுடைய கரங்களை கொண்டு ஆண்டவர் மீட்டெடுக்க போகிறார். உங்களை கர்த்தர் பல இடங்களிலே ஒரு விசேஷமான சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். நீங்கள் ஒரு பெரிய சாட்சி உள்ளவர்களாய் நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ அதற்கு நமக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, நம்ம பலத்தால அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியாது. நம்முடைய பலத்தால் அந்த காரியத்தை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போய் செய்து முடிக்க முடியாது. இதற்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பலன் தேவை. ஸோ ஆண்டவருடைய பலன் யார் மேலே வருதோ, ஆண்டவருடைய அபிஷேகம் யார் மேலே வருதோ, அவங்க நினைக்க முடியாத அளவிற்கு செய்வார்கள். வேதம் சொல்கிறது, சீடர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்களுடைய வாயில அற்புதம் நடந்தது, அவர்களுடைய கைகளில் அற்புதம் நடந்தது, அவர்களுடைய உருமால்களில் அற்புதம் நடந்தது. அப்போ ஒரு கூட்டத்தார் அற்புதத்தை வாங்கிட்டு போனாலும் இன்னொரு கூட்டத்தாருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்ன பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னா, நேற்றுக்கு என் கூட தானே சாப்பிட்டான், நேற்றுக்கு என்னுடைய தெருவில் தானே இவன் இருந்தான், நேற்றுக்கு இவன் சாதாரணமான மனுஷனா இருந்தான், இன்னைக்கு என்ன இவனை கொண்டு இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது, இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான், இவனுடைய வார்த்தை என்ன இப்படி வருது. அதான் இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், இவங்களுக்கு படிக்க தெரியாது, இவங்களுக்கு ஞானம் இல்லை, ஆனா இவங்க எப்படி இவ்வளவு ஞானமா பேசுறாங்க. அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்குள்ளே நேற்றைக்கு பார்த்த அந்த மனுஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான். இது எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய பலன் அல்ல, உன்னதமான தேவனுடைய பலன் அவர்கள் மேல் உடைந்தது. அந்த தேவனுடைய பலன் வந்தது உடனே சாதாரணமானவர்களும் அசாதாரணமானவராய் மாறினார்கள். நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களை பார்க்குறவங்க நாளைக்கு இப்படி பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பலன் உங்க மேல கண்டிப்பாக கடந்து வரும். ஆண்டவருடைய பலன் உங்க மேல கடந்து வரும்போது நீங்க அப்படியே வித்தியாசமாய் டிரான்ஸ்ஃபார்ம் மாறுற அளவிற்கு கர்த்தர் செய்ய வல்லவராய். இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளை. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது பெரிய காரியம். அதனால தான் உங்கள் உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். அதனால தான் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். மகனே, நீ சாதாரணமானவன் அல்ல. மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல. தேவ பிள்ளையே, உங்களுக்கு எத்தனை வயதானாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அதற்கு தேவை தேவ பலன். இந்த முதல் நாளில் எல்லாரும் கேட்க போறோம், அந்த பெரிய காரியத்தை செய்ய, அந்த பெரிய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய பலவீனம் தான்ப்பா அதிகம், எனக்கு பலன் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் இப்போ உங்க பலத்தால நீங்கள் இடை கட்டுவதற்கு எங்கள் மத்தியில நீர் இறங்குவீராகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அந்த பலனை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல
ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் நம்ம மேல் வைப்பாரானால் நமக்கு நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுத்தா போதும். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருப்பார். பல பேர் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பார்த்து, சில தடுமாற்றத்தை பார்த்து நிறைய பேர் ஒருவேளை நீங்கள் பயன்படுவதற்கு தகுதி இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். நான் என்ன பாஸ்டர் இனியா நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் நம்புங்க, உங்களை கொண்டு என்ன கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் சின்னதில்லை, சிறிதில்லை. அவர் உங்களுக்கு நண்பனாய் மாறுவார், அவர் உங்களுக்கு தகப்பனாய் மாறுவார், அவர் நமக்கு தாயாய் மாறுகிறதே. உங்களுக்கு எங்க வரணும், என்ன செய்யணும், எந்த இடத்துல நீங்க வீக், எந்த இடத்துல நீங்க குறைவு, என்னுடைய ஆண்டவர் எந்த இடத்துல என்ன குறைவானாலும் அங்க அந்த இடத்தை ஃபில் பண்றதற்கு என் தகப்பன் வல்லவராக இருக்கிறார். சிலருக்கு அம்மாவுடைய அந்த கேப் இருக்கு பாருங்க, அதை யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஆனா நான் நம்புறேன், என்னுடைய அம்மா எனக்கு கொடுக்க முடியாத அந்த 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 இடைவெளி இருக்கு பாருங்க, அதை ஃபில் பண்றதுக்கு என்னுடைய ஆண்டவரால முடியும், என் தகப்பனால முடியும். சில நேரத்தில் என்னுடைய தகப்பனுக்கும் எனக்கு ஒரு பெரிய இடைவெளி. என்னுடைய தகப்பனாரால எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எங்க அப்பாவால எதுவும் என்ன பண்ண முடியாது. எல்லாருக்கும் நல்ல அப்பா இருக்காங்க, எல்லாருக்கும் நல்ல அப்பா, தட்டி கொடுக்குற அப்பா, சேர்த்து வைக்கிற அப்பா. எனக்கு அப்படி இல்லை. ஆனா அந்த இடத்துல எனக்கு அவர் யாரா இருப்பாருன்னா எனக்கு தகப்பனா இருப்பார். இதை சரியாய் அறிந்து கொண்டது யார் அப்படின்னா தாவீது. அதைத்தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காது பாருங்களேன். எங்க போனாலும் நண்பர்களுக்கும் அவர்களுக்கு செட்டே ஆகாது. அவங்களுக்கு நண்பர்களே கிடைக்காது. அவங்க ஒரு தனியா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு என் தேவன் யாராக இருப்பார் என்றால், உங்களுடைய இயலாமையிலே, உங்களுடைய குறைவிலே, நீங்கள் எந்த இடத்துல இது எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை நிரப்புகிறதற்கு என் தேவனுக்கு லேசான காரியம். நம்மை பயன்படுத்துவது உறுதி. ஆனா இன்றைய தினத்துல, இந்த முதல் நாளிலே ஆண்டவர் இந்த 7 நாட்கள் முழங்கால் ஜெபத்துல ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற தீமே என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல், நீ ஒரு ஸ்பெஷல், இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல், அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். அவங்களுடைய பலவீனத்தை பார்க்க வேண்டான்னு சொல்லு, அவங்களுடைய இயலாமையை பார்க்க வேண்டான்னு சொல்லு, அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டான்னு சொல்லு, எதையுமே பார்க்க வேண்டாம். நான் அவர்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் பெரியவைகளாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இதை முதல்ல நீங்க இந்த வார்த்தையை இந்த 7 நாட்களும் நீங்க நம்பணும். நம்பிதான் முழங்கால் படிடணும். நீங்க சாதாரணமானவர்களா முழங்கால் படிடக்கூடாது. நீங்கள் சாதாரணமானவங்களா ஜெபம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்படியே என்ன வரணும்னா, நான் ஸ்பெஷல், நீயா அப்படின்னு பிசாசு உங்கள்கிட்ட கேட்பான். நீயா என்ன பண்ண போற அந்த வார்த்தைக்கு செவியே சாய்க்க வேண்டாம். என் தேவன் என்னை ஸ்பெஷலா தான் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஸ்பெஷலாய் இல்லைன்னா தேவனுக்காக இல்லை, இந்த உலகத்துல ஒரு பெரிய தேவன் நம்மை உண்டு பண்ண நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு முதல்ல இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தை சரியானதா இருக்கணும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உயர்வு, ஒரு மனுஷனுடைய வெற்றி எங்கே உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, யாருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருக்குதோ, நல்ல எண்ணங்களால் யார் தங்களுடைய சிந்தையை நிரப்புகிறார்களோ அவர்கள் தான் பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியும். அதை நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்போ நம்முடைய மைண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய நல்ல நிலம், ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல நிலம். இந்த நிலத்துல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நிறைய விதைகளை ஆண்டவர் போடுகிறார். அப்படின்னா நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் என்கிற விதையை நம்முடைய மைண்ட்ல ஆண்டவர் போடுறாரு. நம்ம யார் அப்படின்னா, நம்ம தான் ஒரு நல்ல விவசாயியா நீங்க மாறணும். நீங்க நல்ல விவசாயியா நீங்க மாறாவிட்டா கண்டிப்பாக ஆண்டவர் போடுகிற விதை என்னவாகாதுன்னா ஒரு பெரிய பலன் கொடுக்காது. பாருங்க,
நான் படிக்கும்போது இல்லைனா பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஊழியத்திற்காக வரும்போது எத்தனையோ பேர் என்னோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருடைய சிந்தையிலையுமே ஆண்டவர் விதையை போடுறாரு. அங்கே ஊழியம் செய்கிறவர்கள் விதையை அவர்கள் மூலமாக ஆண்டவர் போடுறாரு. ஆனால் என்னுடைய சூழ்நிலையில் நான் சொல்ல போனேன்னா அந்த விதையை நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு நல்ல ஒரு விவசாயியாக இருந்து அந்த அந்த எண்ணத்தை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே வளர்த்துக்கிட்டேன். இல்லை அதற்கு தண்ணி ஊற்றி அதற்கு உரம் போட்டு அதற்கு கொத்தி கொடுத்து அதற்காக கமிட் பண்ணி, இல்லை நம்ம பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, நம்ம அதை விட்டுறக்கூடாது, அதுக்காக எல்லாத்தையும் வெறுத்து அந்த சிந்தையே யோசிச்சு ஒரு நல்ல ஒரு மனிதனாய் நல்ல ஒரு விவசாயியாய் இப்பொழுது என்ன பண்றேன் அப்படின்னா அதனுடைய ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குது. அதே போல நீங்கள் நம்புங்கள், ஆண்டவர் உங்களுக்குள்ள நிறைய விதைகளை கர்த்தர் போடுறாரு. அப்ப நீங்க யாரா மாறணும்னா ஒரு நல்ல விவசாயியா மாறணும். நல்ல விவசாயி தன்னுடைய அந்த நிலத்துல அந்த விதையை தூவும் போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாவியான விதை விழும். அப்படின்னா அந்த விதையில உயிரே இருக்காது. அப்ப அந்த விவசாயி அந்த இடத்துல இருக்கிற அந்த சாவியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வேற விதைக்காக அவர் நடுறாரு. அதே போல பிசாசு உங்களுடைய சிந்தையிலே தேவையில்லாத நிறைய சாவிகளான விதையை எண்ணங்களை விதைப்பான். நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அது ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க என்னவா இருக்கணும்னா உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் சரி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நல்ல எண்ணங்களை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, என்னுடைய எண்ணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை குறித்து இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் மாறி எனக்குள்ள என்ன குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் சரீரத்தை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தினால் என்னை நிரப்புவீராக. திருச்சி பகுதியிலே ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இன்றைக்கு இருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த சர்ச்சு பாஸ்டர் எல்லாருடைய வீட்டிற்கும் ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக இவருடைய வீட்டில் ஜெபம் பண்ணுவாராமா. எல்லாருக்காகவும் அவருடைய வீட்டில் இருக்கிற அம்மாவுக்காக அப்பாவுக்காக அக்கா தங்கச்சி எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே இந்த பையன் 8th படிக்கிறவனுடைய தலை மேலே அவர் கையை வச்சு என்ன ஜெபம் பண்ணுவாராமா, ஆண்டவரே இவன் ஆசீர்வதிங்க, இந்த பையன் ஒரு ஜான் வெஸ்லியாய் மாறட்டும், இவன் ஒரு லிவிங்ஸ்டன் ஊழியக்காரனா மாறட்டும். இப்படி பல பரிசுத்தவான்களுடைய பேரை அவனுடைய தலையின் மேல சொல்லி 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 அவர் ஜெபம் பண்ணுவாராமா. எப்பொழுது வந்தாலும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பையனுடைய தலையில மட்டும் கையை வச்சுட்டு இவன் ஒரு ஜான் வெஸ்லியா மாறணும், இவன் ஒரு லிவிங்ஸ்டன்னா மாறணும், இவன் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனா மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாராமா. ஆனா 8வது வகுப்பிலே அந்த மனுஷன் அந்த பையன் படிச்சுட்டு இருக்கும்போது ஜான் வெஸ்லின்னா யாருன்னே அவருக்கு தெரியாது. இன்னும் டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொன்னா அவர் யாருன்னே தெரியாது. அப்போ யாருன்னே தெரியாது. ஒரு நாள் இந்த பையன் கேட்டாராமா, அங்கிள் நீங்க ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய தலையில கையை வச்சுட்டு இந்த 3-4 பேர்களை எல்லாம் சொல்லுவீங்கல்ல, லிவிங்ஸ்டன் சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஊழியக்காரனுடைய பேரெல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த மனிதருடைய பேரை சொல்லுவீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாராமா, இந்த உலகத்திலேயே தேவனுக்காக பெரிய ஊழியம் செய்தவர் தான் டேவிட் வில்லிங்ஸ்டன், அடுத்து அவர் தான் ஜான் வெஸ்லி, பெரிய பெரிய ஊழியங்கள் செய்தவர்கள். அதே போல ஒரு நாள் நீ பெரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னாராமா. அன்றிலிருந்து அந்த சின்ன பையனுக்குள்ள ஒரு விதை போட்டுருச்சு. யார் அப்படின்னா, நான் ஒரு லிவிங்ஸ்டன்னா மாறணும், நான் ஒரு ஜான் வெஸ்லியை போல ஒரு ஊழியக்காரனாய் மாறணும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு யூத் கேம்பு முடிச்சு போய் ஒரு கடைக்கு முன்னாடி நிற்கும் போது அவருடைய கையில் ஒரு புத்தகம் அவருடைய கண்ணில் படிச்சாமா. அந்த புத்தகத்துக்கு மேலே எழுதி இருந்துச்சாமா, டேவிட் வில்லிங்ஸ்டனுடைய வாழ்க்கை சரித்திரம். உடனே அந்த புத்தகத்தை எடுத்தாராமா, அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். இதே போல ஒரு தேவ மனுஷனா என்ன மாற்ற மாட்டீங்களான்னு கேட்டாரு. இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் அந்த பட்டணத்திலேயே முதல் பெரிய திருச்சபையாய் கர்த்தர் அவருடைய திருச்சபையை கொடுத்து கர்த்தர் அந்த மனுஷனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க அந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துகிறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் அதை வளர்த்தணும். கெட்ட எண்ணங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே வளர்த்தக்கூடாது. இன்றைக்கு இந்த முதல் யுத்த ஜபத்துல எல்லா கெட்ட எண்ணங்களையும் அசுத்த எண்ணங்களையும் நீங்க அழிக்கணும். நம்முடைய எண்ணத்திற்கு பெரிய வலிமை இருக்கிறது. அந்த எண்ணம் உங்களை கெட்டதை யோசிச்சிட்டீங்கன்னா அதற்கு நேராக உங்களை கொண்டு போகும். தற்கொலையை யோசிக்கிறவர்கள்
தற்கொலை தான் அவருடைய முடிவாக மாறும். கடன் யோசிக்கிறவர்கள் கடன் தான் அவருடைய முடிவாய் மாறும். வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஒரு மனிதனுடைய நினைவு, உங்க சிந்தை எப்படி இருக்குது? உங்க சிந்தை எதை யோசிச்சு? இரவில் என்ன யோசிக்கிறீங்க? பகலில் என்ன யோசிக்கிறீங்க? உங்க வேலையை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? உங்க எதிர்காலத்தை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது போல நான் யோசிக்கிறேன். தேவையற்ற சிந்தனைகளை இன்றைக்கு உங்க சமூகத்தில் நான் கொடுக்கிறேன். என்னுடைய சிந்தையை இப்போ அப்படியே தெளிவாக்குங்க ஆண்டவரே. கர்த்தர், நான் நம்புறேன், இந்த முதல் நாள் ஆண்டவர் உங்களுடைய சிந்தனையில் ஒரு பெரிய பரிசுத்தத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க சிந்தனையை கர்த்தர் சரி செய்ய போகிறார். உங்க சிந்தனைகளிலே இருக்கிற தடுமாற்றங்களை ஆண்டவர் முழுவதுமாக மாற்ற போகிறார். எல்லாரும் முழு பலத்தோடு இயேசுவே கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. தகப்பனே, என்னுடைய சிந்தை இப்பொழுது சிந்தை மாறுவதாக மாறுவதாக. எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு விஷனை கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரியான எண்ணங்களை உருவாக்குவதற்கு தேவன் இப்பொழுது எனக்கு பலன் தருவீராக, பலன் தருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத எண்ண அலைகள் இப்பொழுது என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல சிந்தையை எனக்குள்ள தாங்கப்பா, தாங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நல்ல சிந்தையை இப்பொழுது தாங்க ஆண்டவரே. அந்த தடுமாறுகிற சிந்தை, அந்த தடுமாறுகிற சிந்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக மாறுவதாக, மாறுவதாக. நல்ல எண்ணங்களால் என்னை நிரப்புகிற நல்ல தேவன், என்னை நல்ல எண்ணங்களால் நிரப்புகிற தேவன், எனக்குள்ளே நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு நீர் எனக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவி, உங்க மேல இருக்கிற விஷன், உங்க மேல இருக்கிற தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன்னுடைய சிந்தையை நல்ல எண்ணங்களால் நீங்க என்ன பண்ணணும்னா நிரப்பணும். ஆமேன் சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது மாறி போகும். இனி எந்த நேரத்தில் எப்பொழுது பிசாசு வந்து உங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்தாலும் நீங்க உடனே அதை சொல்லணும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கீவேர்டை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருத்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடே இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நான் இன்னைக்கு எடுக்கிற அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். அப்படின்னா ஒரு ஆண்டவரால் பயன்படுத்த போகிற ஒரு சாதாரணமான கூழாங்கல், கோலியாத்தை ஜெயிக்க போகிற ஒரு கூழாங்கல், அது நம்ம தான். ஆண்டவர் நம்மளை தான் கர்த்தர் மாற்ற போறாரு. இது நிச்சயமாய் நடக்க போகிறது. பெரிய ஆயுதம் உள்ளவர்களை கர்த்தர் வீழ்த்த பண்ண நம்மை தான் பயன்படுத்த போகிறார். அப்போ அதற்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ஏக சிந்தை. அப்போ நம்முடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களால நிரப்பணும். இதற்கு வேதத்தில் சில உதாரணங்கள் இருக்கிறது. நீங்க வேதத்தில் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களிலே 12 பேர் வேவு பார்க்கிறதற்காய் கடந்து போகிறார்கள். அப்போ அந்த 12 பேர்ல 10 பேர் அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறாங்க. அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அங்கே பார்க்கும்போது இவங்க நினைச்சது மாதிரி அட்மாஸ்பியர் அங்கே இல்லை. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை கொடுக்க போறாரு, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம போன உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ள குடி போகலான்னு நினைச்ச ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாங்க. அப்படின்னா இது நமக்கு சுலபமாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், இந்த வெற்றியை நம்ம ஈஸியாக அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனால் அங்கே போகும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, ஏருக்கு மாறாய் தெரிகிறது. அங்கே பெரிய ராட்சதர்கள், அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இவங்க வெட்டுக்கிளிகளை போல தெரிந்தார்களாமா 10 பேருக்கு. இந்த 12 பேர்ல 10 பேர் அவர்களை குறித்த ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஆனா 2 பேர் மட்டும் அந்த எதிரிகளை தங்களுடைய மனசுக்குள்ள அவங்க என்ன எண்ணத்தை வளர்க்குறாங்கன்னா, ஆண்டவர் எங்களோடு இருந்தால் அப்பொழுது காலேபும் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாருங்க, 2 கூட்டம் 10 பேர் எதிரியை குறித்து ஒரு தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க. பிரச்சனையை குறித்து, போராட்டத்தை குறித்து என்னென்னமோ அவர்களுக்குள்ள கற்பனை ஓடிட்டே இருக்குது. ஆனா 2 பேர் மட்டும் தனக்கு விரோதமாக இருக்கிற எதிரியை குறித்து தன்னுடைய மனதில் என்ன எண்ணத்தை வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இந்த பிரச்சனையை எளிதாய் நாம் சுதந்தரித்து கொள்ளுவோம், எளிதாய் வெற்றி பெறுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் அந்த 10 பேரையும் ஆண்டவர் கானான் தேசத்திற்கு அழைச்சி போகவே இல்லை. 2 பேரை மட்டும்தான் கர்த்தர் கொண்டு போனார். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை குறித்து எதிர்மறையான ஒரு எண்ணத்தை என்னுடைய இருதயத்தில் வளர்த்தவே கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக ஏனாக்கின் புத்திரர் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக ராட்சதர்கள் இருக்கலாம். பாஸ்டர், பெரிய பிரச்சனை பாஸ்டர், பெரிய போராட்டம் பாஸ்டர், பெரிய சூழ்நிலை பாஸ்டர். ஒருவேளை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற அந்த பிரச்சனை நிஜமானதாய் கூட இருக்கலாம். இங்க அவங்க பார்க்கறது ஃபேக்கு கிடையாது, இல்ல ஏலியன்ஸ் எல்லாம் பார்க்கல, உண்மையான ராட்சதர்களை பார்த்தார்கள், உண்மையான பிரச்சனையை தங்க கண்களுக்கு முன்பாக பார்த்தார்கள். ஆனா தங்களுடைய இருதயத்தில் 10 பேர் அதை குறித்து எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கும் போது 2 பேர் மட்டும் இல்லவே இல்லை, ஆண்டவர் என் கூட இருந்தால் இந்த பிரச்சனையை நான் ஜெயிச்சிருவேன், இந்த புயலை நான் தாண்டிடுவேன். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிந்தையை தருவாராக. எந்த பிரச்சனையை பார்த்தாலும், எந்த போராட்டங்களை பார்த்தாலும், இந்த போராட்டம் என்னை நிர்மூலமாக்கும் என்பதை அல்ல, இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன், இந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேன், இந்த சூழ்நிலையை நான் ஜெயிப்பேன், இந்த கடனை நான் ஜெயிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க சிந்தைக்குள்ள அந்த ஜோஷுவாவும் காலேப்புக்குள்ளையும் இருந்த அந்த மகிமை இப்பொழுது கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு கடினமா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆனால் நான் அதை ஜெயிப்பேன், நான் அதை ஜெயிப்பேன், நான் அதை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. என்னை விட பெரிய பிரச்சனை, என்னை விட பெரிய பிரச்சனை, நான் குறைவு அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. நான் குறைவா இருக்கலாம், நான் பலவீனமானவனா இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் ஏற்றுக்கொண்டவர் பெரியவர், எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு பெரியவர். என் பிரச்சனை சிறியதுதான், என்
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய சிந்தைய, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை, சிந்தையை எப்படி வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அது பெருசு இல்லை, அது பெருசு இல்லை. என் தேவன் பெரியவர். என் தேவை பெரிது அல்ல, என் தேவன் பெரியவர். என் ஞான குறைவு பெரிது அல்ல, ஞானமுள்ள தேவன் பெரியவர். எனக்கு முன்பாக இருக்கிற மனிதன் பெரியவன் அல்ல, என் ஆண்டவர் பெரியவர். நான் நம்புறேன், சீக்கிரமாய் கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் காண்பிக்க போகிறார். கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதங்கள் இடிந்து விழப்போகிறது. அது சாதாரணமானது என்கிறதை நம்முடைய கண்களை கொண்டே ஆண்டவர் பார்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, தாவீதனுடைய அண்ணன்க, சவுல் ராஜா, கூட இருந்த போர் சேவர்கள் எல்லாருமே கோலியாத்தை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? ஐயோ பெரிய ஆளு, ஐயோ பெரிய ஆளு, ஐயோ பெரிய ஆளு, ஐயோ அவன் கையில் வச்சிருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெரிய ஈட்டியை வச்சிருக்கிறான் பாருங்க, அவன் கையில் இருக்கிற கேடகத்தை பிடிச்சிக்கிற ஆளை பாருங்க, தலசீராவா பாருங்க, அந்த ஆளுடைய ஹைட்டை பாருங்க, அந்த ஆளுடைய வெயிட்டை பாருங்க. அங்கே இருந்த அத்தனை பேரும் அந்த பிரச்சனையை பெருசா மனசுக்குள்ள அப்படியே 40 நாட்கள் அதை வளர்த்துட்டாங்க, பெருசா வளர்த்துட்டாங்க. ஆனால் தாவீது என்கிற ஒரே ஒரு தேவ மனுஷன் வர்றான். அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒன்று சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா இவன் என்ன பெரிய ஆளு, இது என்ன பெரிய பிரச்சனை, இது என்ன பெரிய சூழ்நிலை. நான் நம்புறேன், இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துறார், கர்த்தர் தைரியப்படுத்துறார். பயமே படாதீங்க, எதை குறிச்சும் பெருசா யோசிக்கவே வேண்டாம். என் கூட இருக்கிற தேவன் பெரியவர். என்னை கொண்டு செய்யாமல் வேறு யாரை கொண்டு செய்ய போகிறார்? உங்களை கொண்டு செய்யாம வேற யாரை கொண்டு செய்ய போகிறார்? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலனாகிய கன்மலை, என் பலனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தைய, எனக்கு விரோதமாய் பெரிய பிரச்சனைகள் வரும்போது என்னுடைய சிந்தையை ஃபர்ஸ்ட் எப்படி நிரப்பணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனையை விட நான் சிறியவன் அல்ல, சிறியவன் அல்ல. ஏன் நான் சிறியவன் அல்லனா? என் கூட இருக்கிற இயேசு, என் கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அந்த கடனை விட இயேசு பெரியவர். இந்த வாரம் முழுவதும் நீங்க அறிக்கை செய்யுங்க, அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு இருதயத்தை தாருங்கப்பா, என் சிந்தையை நிரப்புங்க ஆண்டவர். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சில வேளைகளை யாரோ ஒருத்தர் பயப்பட்டுட்டே இருக்கலாம். நான் ராத்திரி பயப்படுறேன் பாஸ்டர், காலையில் பயப்படுறேன் பாஸ்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இந்த வியாதியை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த கடனை பார்த்து பயமாக இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலையை பார்த்து பயமாக இருக்குது. பயத்தோடையே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியும்னே தெரியலையே பாஸ்டர், நான் வந்து இதில் மூழ்கிடுவனோ, இது பல பேர் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிசல்ட்டை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, நான் எனக்குள்ளே குழம்பிட்டு இருக்கிறேன். இது உங்களுக்காகவே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் நாளுக்கு நாள் அந்த எதிர்மறையான எண்ணத்தால் உங்களுக்கு நிரப்பப்பட்டிருக்கலாம். உங்கள் சிந்தை முழுக்க எப்போ கேட்டாலும் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். யார்கிட்ட ஜெப குறிப்பு சொன்னால் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் அதை பெரிய பிரச்சனைன்னு யார்கிட்டையும் டிக்ளேர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அதை ஒரு பெரிய சூழ்நிலையாய், ஒரு பெரிய வியாதியாய் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அதை விட பெரிய தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், அதை விட பெரிய தேவனை தான் ஆராதிக்கிறேன். இந்த சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த கோலியாத் வெட்கப்பட்டு போவான். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டிப்பாக நாம் ஜெயிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். ஏனாக்கியரை ஜெயிக்க வைப்பார், ராட்சதர்களை ஜெயிக்க வைப்பார்.
காரணம், வாக்கு கொடுத்தவர் கர்த்தர், அழைத்தவர் கர்த்தர், அங்கே எகிப்திலிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்தவர் கர்த்தர், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை கொண்டு வந்தவர் கர்த்தர், அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து உங்களை கொண்டு வந்தவர் கர்த்தர், அந்த குடும்பத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தவர் கர்த்தர், எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினது உண்மையானால் கானானுக்கு உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அந்த கானானிலே எவ்வளவு ஏனாக்கியர் இருந்தாலும் விடுதலை. ரம் தனரம் கனரம கரங்களை தட்டி ஜீசஸ் ஜீசஸ். அந்த அபிஷேகம் இப்பொழுது நதியை போல இயேசுவே இயேசுவே. இப்பொழுது அந்த சிந்தை, இப்பொழுது அந்த சிந்தை, அந்த பிரச்சனையை குறித்த அந்த சிந்தை இப்பொழுது தைரியம் அடையட்டும், ஒரு பலன் வரட்டும். அந்த பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு பலன். ரம் தமாரே ஹalleluya ஹalleluya. அது தேவ ஆவியானவரால் அந்த பலன் இப்பொழுது கடந்து வருவதாக. கதலரம் தனரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது என்னை விட பெரிய பிரச்சனை அல்ல, பெரிய பிரச்சனை அல்ல. என்னையும் பிரச்சனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற தேவன் தான் பெரியவர். என் பிரச்சனை பெரியானது அல்ல. ஓ ஹalleluya. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய சிந்தையை நான் நல்ல எண்ணத்தினால வளர்த்துட்டே இருக்கணும். அதனுடைய முதல் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அந்த பிரச்சனையை குறித்த ஒரு எண்ணம், ஃபஸ்ட்டு எண்ணம் எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னால், என் பிரச்சனை பெருசு இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு தான். அந்த எண்ணத்தை வளர்த்துட்டே இருக்கணும். இப்போவே இந்த சத்தத்தை பேசிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்குள்ள அந்த மாற்றத்தை ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அரண்டு பயப்பட்டு இருக்கும்போது ஒரு தாயை போல ஆண்டவர் உங்களை இறுக்கமாக அப்படியே அணைச்சு அந்த பயத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போறார். எதிர்கால பயம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து அந்த பயம் மாறப்போகிறது. அந்த பெரிய பிரச்சனையை குறித்து அந்த பயம் முழுவதுமாய் மாறப்போகிறது. ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி சிந்திக்கணும். முதலாவதாக ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என் இயேசு அதை விட பெரியவர், அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ. அவர் செய்வார், அவரால் முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை, கோலியாத் வந்து நிக்குது. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவனே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க கோலியாத்தை வந்து நிறைய பேர் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, கோலியாத்து வந்து நின்றிருக்கிறது தீமையா நன்மையா அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கிற சவுல் முதற்கொண்டு எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஐயோ தீமை, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்துச்சுங்க, பெரிய தீமைங்க இது, ஒரு பெரிய போராட்டங்க இது, என் வாழ்க்கையில் வரக்கூடாது ஒன்று வந்துச்சுங்க, இந்த தீமை எனக்கு வந்திருக்கவே கூடாதுங்க, எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க. அப்போ அங்கே இருக்கிற மொத்த பேரும் கோலியாத்து வந்து நிற்கிறதை தீமையாய் பார்க்கும்போது, தரிசனம் உள்ள, எதிர்காலத்தின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள, ஆண்டவர் என்ன ஒரு பெரிய காரியத்திற்கு தான் என்னை அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் என்னை வேறு பிரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அந்த தாவீது அந்த கோலியாத்தை பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலில் இருக்கிற
நிந்தையை நீக்கிறவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும்? என்னப்பா கிடைக்கும்? என்ன கொடுப்பாங்க? அப்போ அத்தனை பேரும் அந்த பிரச்சனையை தீமையாய் பார்க்கும்போது தாவீது மட்டும் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோலியாத் என் வாழ்க்கையில் வந்து முன்னாடி நிற்கிறான் அப்படின்னா அதுல தீமை இல்லை, கண்டிப்பா அதுல ஒரு நன்மை இருக்குது. இந்த கோலியாத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இந்த கோலியாத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். இந்த கோலியாத் என்னுடைய வாழ்க்கையிலே தீமைக்காக அல்ல, கர்த்தர் என்னை அடுத்த படி கொண்டு போகும்படியாய். அநேகர் என்னை குறித்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த கோலியாத்தை எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்தை பார்த்து இந்த வியாதி தீமை, இந்த பண நெருக்கடி தீமை, இந்த நஷ்டம் தீமை, இந்த காத்திருப்பு தீமை, என் வாழ்க்கையில் பெரிய தீமை வந்துச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையில் பெரிய தீமை வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது திரும்பி வரும்போது இதுவரைக்கும் தாவீதனுடைய பேர் அங்கே பிரபல்யமாகவே இல்லை. தாவீதனுடைய பேர் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த பிரச்சனையினுடைய முடிவிலே தாவீதனுடைய பேரை அங்கு இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் பெருமைப்படுத்தினார். எல்லாருடைய வாயிலிருந்தும் தாவீது என்கிற ஒரு பேரை உச்சரித்தார்கள். நான் நம்புறேன், இந்த கோலியாத்து சீக்கிரமாய் மடிந்து போவான். இந்த பிரச்சனை உங்களை விட்டு மாறும். இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். அந்த விடுதலை தரும்போது நீங்களும் நானும் சொல்லுவோம், இது தீமைக்கு அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மையாய். கரங்களை தட்டி நம்புறவர்கள், ஓ ஹல்லேலூயா, இந்த பிரச்சனை எனக்கு நன்மையாய் மாறும், இந்த காத்திருப்பு எனக்கு நன்மையாய் மாறும், இந்த சூழ்நிலை எனக்கு நன்மையாய் மாறும். கர்த்தர் இதிலே வந்து ஒரு பெரிய நன்மையை எனக்காக வைத்திருக்கிறார், எனக்காக வைத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது என்னை குட்டும் சாத்தானுடைய முள் மட்டுமல்ல, என்னை பயன்படுத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற கருவி. என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துவதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகளை குறித்த இரண்டாவது என் மனசுல வளர்க்க வேண்டிய இரண்டாவது எண்ணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை, காத்திருப்ப, சூழ்நிலையை குறித்து என் மனசில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும்தான் வளர்க்கணும், இது தீமை அல்ல, இதில் ஒரு நன்மை, இதில் ஒரு நன்மை. பிரதர், இந்த நஷ்டத்தில் ஒரு நன்மை இருக்குது பிரதர், இந்த அவமானத்தில் ஒரு நன்மை இருக்குது சிஸ்டர், இந்த புறக்கணிப்பில் ஒரு நன்மை இருக்குது சிஸ்டர், இந்த வேண்டான்னு தூக்கி போட்டாங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, இது தீமை இல்லை மகளே, இதில் ஒரு நன்மை இருக்குது. ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணணுமா? இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணணுமா? ஆண்டவர் மட்டும் உங்கள் தோளை தட்டி சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற? அதில் ஒரு பெரிய நன்மையை நான் வச்சிருக்கிறேன், அதில் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறேன். இந்த இழப்பினால ஒரு பெரிய நன்மை இருக்குது, இந்த இயலாமையினால ஒரு பெரிய நன்மை இருக்குது, நன்மை இருக்குது. நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய முதல் நாள் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் தான் வாக்கு கொடுக்கிறார், உன் சிந்தையை நீ நிரப்பி இருப்பா, உன் சிந்தையை நீ நிரப்பி இருப்பா. உன் சிந்தைக்குள்ள இவ்வளோ பெரிய தீமை, இவ்வளோ பெரிய தீமை, என்னை எந்த இடத்துலையும் நிற்க வைக்கலையே, என்னை இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே, நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவனா மாறிட்டனோ, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா மாறிட்டனா, நான் எதையுமே பண்ண முடியாதா, எந்த இடத்துலையுமே நான் நிற்க முடியாதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, இதற்கு ஒரு நன்மையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், இதற்கு ஒரு நன்மை இருக்கு, இதுக்கு ஒரு நன்மை இருக்கு, இதற்கு ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். என் சிந்தை அப்படியே நிரம்பட்டும் ஆண்டவரே. இந்த வியாதியை குறித்து யோசிக்கும் போது நான் நினைக்கணும், இதில் ஒரு நன்மை இருக்குது,
இந்த அவமானத்தை குறித்து யோசிக்கும் போது நான் நினைக்கணும், இதுல ஒரு நன்மை இருக்கு. இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல எல்லாருக்கும் அப்படிதான். இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கும் போதெல்லாம் இது தீமைன்னு பார்த்தீங்க. ஆனா இனி உங்க கண்ணு அதை எப்படி பார்க்கும்னா, இல்ல இது நன்மைக்கு தான், இது நன்மைக்கு தான். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல இதன் நன்மையாய் ஓ ஹalleluya, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பாடுத்துமையா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் மனசு முழுக்க தீமைன்னு தான் நினைச்சிட்டு. இவ்வளவு பெரிய தீமை எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லையே. என் சிந்தையை உங்களை தவிர வேற யாரால ஆண்டவரை மாற்ற முடியும்? அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் அப்பா தோணுது, ஏன் இந்த தீமை எனக்கு அனுமதிச்சிங்க? ஏன் இந்த தீமை எனக்கு அனுமதிச்சிங்க? எதுக்கு இந்த தீமை எனக்கு அனுமதிச்சிங்க? என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது ஆண்டவரே. இது நன்மைன்னு நினைச்சா நான் எப்படி ஆண்டவரே ஏத்துக்கிறது? எனக்கு இருந்த ஒரே பலன் அதுதானே, எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அதுதானே. நான் வாழணும்னு வச்சிருந்தது அது ஒண்ணு தானே, எனக்கு இருந்த ஒரு தாளந்து அது மட்டும் தானே. ஆனா அதுவும் என்னை விட்டு போனத நான் எப்படி இதை நன்மைன்னு நினைக்க முடியும்? இத்தனை நாள் காத்திருப்ப நான் எப்படி நன்மைன்னு நினைக்க முடியும்? ஆண்டவர் மட்டும் அப்படிப்பட்ட சிந்தையில் இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் கரத்தை கொடுத்து கர்த்தர் தான் தூக்கி விட்டு சொல்றார், இல்ல மகளே உன் நினைவு என் நினைவு அல்ல, இல்ல மகனே உன் நினைவு என் நினைவு அல்ல, நான் தீமைக்காக அல்ல அதை நன்மையாகவே நான் மாற பண்ணுவேன். பிரச்சனையை பார்க்கும்போது, ஒரு குறைவை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படாத ஜெபங்களை பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சிந்தையை எப்படி நிரப்பணும் அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அந்த பிரச்சனை பெரிதல்ல, என் ஆண்டவர் பெரியவர். இந்த பிரச்சனை பெருசு இல்லை, அதை பெருசா பார்க்க வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சிந்தையை எப்படி நிரப்பணும் அப்படின்னு சொன்னான். இந்த சண்டைக்கு கண்டிப்பா ஒரு நன்மை, இந்த அவமானத்துக்கு ஒரு நன்மை, இந்த குறைவுக்கு ஒரு நன்மை, இந்த காத்திருப்புக்கு ஒரு நன்மை, இந்த தேவைக்கு ஒரு நன்மை. இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் கூட இதை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. இல்லை ஆண்டவரே, தீமையா நன்மையா மாத்துறதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் களைச்சு போய் ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக, தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது, பயங்கரமான தாகம். ஆனால் ஒரு இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதாங்க. அந்த தண்ணி இருந்த உடனே இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பயங்கரமான சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அத்தனை நாள் தண்ணி இல்லாத, தண்ணி கிடைக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போய் மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது மாதிரி ஓடி போய் அந்த தண்ணியை எடுத்து வாயில் வச்சா அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்குது. அந்த தண்ணியை வாயில் வைக்கவே முடியல. என்னதான் இருந்தாலுமே, எவ்வளவு தாகமாக இருந்தாலும் கசப்பான தண்ணியை நம்மளால என்ன பண்ண முடியாது, குடிக்கவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர் அவர்களை குடிக்கிறது போல நல்ல தண்ணியா மாறிடுச்சு. ஆமே, அந்த மரத்தால எப்படிங்க அதை உறிஞ்சிக்க முடியும், எப்படி எடுத்துக்க முடியும்? நான் நம்புறேன், என் ஆண்டவர் தீமையாய் இருக்கிறதை நன்மையாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவர். நான் நம்புறேன், உங்க வாழ்க்கையிலே கசப்பான அத்தனை தண்ணீரையும் நான் நம்புறேன், இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நன்மையாய் மாற பண்ணுவார், அதை நன்மையாய் மாற பண்ணுவார். உன் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. உன் காத்திருப்பு நன்மையாய் மாறும். உன் காத்திருப்பு நன்மையாய் மாறும். உன் காத்திருப்பு நன்மையாய் மாறும். நீ நெடுநாட்களாய் காத்திருக்கிறது உன் இருதயத்தை இளைக்க பண்ணினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ விரும்பினதை நான் உனக்கு தருவேன். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு. ஹalleluya,
ஹalleluya. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய எண்ணத்தை நான் எப்படி நிரப்பணும் அப்படின்னா, நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்க போறோம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இடத்துல யோபு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார். அப்போ சுத்தி இருக்கிற நண்பர்கள், அவனுடைய இருதயம் என்னென்னமோ யோசிச்சே இருக்குது. என்னென்னமோ ஏன் அப்படின்னா, ஆடு மாடுகள் போயிருச்சு, ஒட்டகங்கள் போயிருச்சு, அவனுடைய விவசாயம் போயிருச்சு, அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், அவனுடைய சரீரத்தில் பலவீனம் வந்துச்சு. இவ்வளவும் அடுக்கடுக்கா வந்தா ஒரு மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கும் பாருங்க. அடி மேல அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யோபுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையா அடி மேல அடி. அப்படின்னா இனி எழும்பவே முடியாது, இனி தற்கொலை தான் பண்ணிக்கணும், செத்து தான் போகணும். அதனால தான் அவருடைய மனைவி கூட சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனி எதுக்கு வாழ்றோம், இனி எதுக்கு வாழ்றோம், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி இந்த உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாமே போயிச்சுல்ல, எல்லாமே போயிச்சுல்ல. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட நிறைய பேர் இதே சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கலாம். எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை, இனி செத்துருங்க, சாவுதான் இனி வரணும் எனக்கு. அதனாலதான் அந்த மனைவி கொந்தளிக்கிறாங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடும். பிள்ளை இல்லாம நீர் தெருவில் நடப்பீரா? ஏற்கனவே வண்டியில போயிட்டு இன்னைக்கு அந்த வண்டி இல்ல, இனி வண்டி இல்லாம நடந்து போவீரா? ஏற்கனவே விவசாயம் இருந்தா அதுல வந்துருச்சு, இப்ப அது இல்ல, அப்படி நீ எப்படி போவீரு? ஏற்கனவே உங்க உடம்புல அவ்வளவு பலம், ஒரு சுகமான உடம்பு, ஆனா இன்னைக்கு உங்க உடம்புல ஜீவனே இல்ல, அப்படியே நாத்தம் எடுத்து நாயெல்லாம் நக்கிற மாதிரி அவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. நீ உயிரோடு இருக்கிறத வரைக்கும் நீ செத்து போனாதாப்பா நல்லது, நீ முடிஞ்சிட்ட, நீ செத்து போயிரு. ஆனா இந்த யோபுனுடைய இருதயத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போது அந்த எண்ணத்தை எல்லாம் அடக்கி இப்ப அவனுடைய இருதயத்துக்குள்ள இன்னொரு எண்ணத்தை வளர்க்கிறாரு. என்ன வளர்க்கிறார் அப்படின்னா, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அந்நிய கண்கள் அல்ல. அப்படின்னா எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு விஷயத்துல நான் தோற்று போயிட்டேன். ஆனா நான் ஒண்ணு நம்புறேன், இந்த ஒண்ணுல நான் தோற்று போனதுனால, இந்த மாம்சம் அழுகி போனதுனால நான் கண் இல்லாத குருடனா எல்லாம் மாற மாட்டேன். நான் என் தேவனை பார்ப்பேன், என் தேவனை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய இருதயத்திலே வளர்க்க வேண்டிய மூன்றாவது எண்ணங்கள், எத்தனை தோல்விகள் வந்தாலும் மறுபடியும் 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 திரும்ப 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 திரும்ப, ஓ என்னை கட்டுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். போன வருடத்திலே கட்டினது இடிந்திருக்குமானால் இந்த வருடத்திலே திரும்ப கட்டுகிற இயேசு நம்மத்திலே அசைவாடுகிறார். 10 வருடத்திற்கு முன்பாக இடிந்ததை திரும்ப கட்டுகிற இயேசு நம்மத்திலே அசைவாடுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, உன் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு கட்டுதல், இன்னொரு உயர்வை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். எனக்காய் ஒரு வழி அடையும் போது எனக்காய் 7 வழிகளை என் தேவன் திறப்பார். பிசாசு அடைத்திருக்கிற வழிகளை எல்லாம் மாற்றி எனக்காக வழிகளை திறக்கிற இயேசு, எனக்காக திறக்கிற இயேசு. ஹalleluya. நான் நிற்கிற இடத்திலே வழிகளை திறக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் என்ன பண்றது இல்லைன்னா ஒடுங்கி போவதே. என்னுடைய எண்ணத்தை வளர்த்தணும், எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நான் உயிர் கொடுக்கணும். என்ன எண்ணத்தை உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை இனியும் ஆண்டவர் என்னை, இந்த தோல் எல்லாமே அழிஞ்சு போனாலும், எல்லாமே அழிஞ்சு போனாலும் மறுபடியும் என்னை கட்டுவதற்கு, மறுபடியும் என்னை எழுப்புவதற்கு இயேசு அவர் வல்லவர். மறுபடியும் உங்க கையில் அந்த பிளஸிங்கை கர்த்தர் தருவார். மறுபடியும் அந்த வேலையை உங்களால் கர்த்தர் செய்ய வைக்க முடியும். மறுபடியும் அந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மறுபடியும் அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
மறுபடியும் அந்த மேளவாள சத்தம் கேட்கும், மறுபடியும் அந்த களிப்பின் சத்தம் கேட்கும், மறுபடியும் ஓ சிறைப்பட்டு போன என்னுடைய பிள்ளை மீட்கப்பட்டு திரும்பி வருவாள். அதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ விலையின்றி நீ எப்படி விட்டு கொடுக்கப்பட்டாயோ அதே போல மறுபடியும் உன்னை நான் திருப்பி கொண்டு வருவேன், மறுபடியும் நீ கட்டுப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவனுடைய பிரசன்னம் இந்த முதல் நாளிலே ஒவ்வொருவர் மேலும் நன்றி அப்பா, நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்க எண்ணத்தை இனியும் எனக்கு வாய்ப்பு இருக்கு, இனியும் எனக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைக்கிறார், இனியும் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாய் நிற்க வைக்க வல்லவர். நான் மறுபடியும் எழும்பி நிற்பேன், என்னை மறுபடியும் ஆண்டவர் நிற்க பண்ணுவார், என்னை மறுபடியும் ஆண்டவர் அலங்கரிப்பார். என் வீட்டில் மறுபடியும் ஒரு சமாதானமான சத்தம் உண்டாகும், என் வீட்டில் மறுபடியும் கர்த்தர் அந்த ஜெப சத்தத்தை கேட்க பண்ணுவார். இந்த சோர்வு என்னை விட்டு மாறும், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறும். மறுபடியும் 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 உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த ஜபத்தினுடைய நோக்கம், ஐ ஆம் ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள், நான் விசேஷமானவன். ஆண்டவர் என்ன ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார் 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 என்னை அதுக்காக தான் வேறு பிரித்தார். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னை எந்த பர்பஸுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நான் ஒரு எல்லாருடைய பார்வைக்கு நான் ஒரு சாதாரணமான கூழாங்கல், நான் ஒரு சாதாரணமான கூழாங்கல். என்னை நிறைய பேர் மிதிச்சது உண்மைதான். ஆனால் அவருடைய தரிசனம் உள்ள என் தலைவர் மட்டும் அப்படி இன்னைக்கு என்னை கையில் எடுத்துட்டாரு, உங்கள் ஒவ்வொருத்தரையும் கையில் எடுத்துட்டாரு. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் பிள்ளைய கர்த்தர் கையில் எடுத்துட்டாரு, உங்கள் குடும்பத்தை கையில் எடுத்துட்டாரு, உங்களை ஆண்டவர் கையில் எடுத்துட்டாரு. அவர் வந்து கையில் எடுத்து அடைப்பைக்குள்ளே போடுறாரு. அடைப்பை அப்படின்றது காத்திருக்கிற ஒரு இடம், காத்திருக்கிற ஒரு இடம், வெயிட் பண்ண வைக்கிற ஒரு இடம். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த அடைப்பைக்குள்ளே கல்லை போட்டுட்டாருன்னா அவருடைய கை கண்டிப்பாக கோலியாத் என்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கை எங்கே தான் தேடும் அப்படின்னா, அதான் உங்களுக்குரிய ஒரு டைம், உங்களுக்குரிய ஒரு நேரம். உங்களை ஒரு இடத்துல வின் பண்ண வைக்கணும்னு கர்த்தர் ஒரு இடத்த வச்சிருப்பாரு. ஒரு இடத்துக்கு மேலே நீங்கள் அதுக்கப்புறம் தாவீது எப்படி அப்படி படிப்படியா அந்த கோலியாத் என்கிற ஒரு மனுஷனை தொடர வரைக்கும் தான் அவனுடைய என்ட்ரி. அந்த இடத்துல அவனுடைய அறிமுகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நான் நம்புகிறேன், இந்த இடத்துல தாவீது அப்படின்றத நான் தேவனாய் பார்க்கிறேன். அவனுடைய கையில் இருந்த அந்த கூழாங்கல்ல தான் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கர்த்தர் அடைப்பைக்குள்ளே போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் இப்போ இருக்கிற காலம் அடைப்பைக்குள்ளே இருக்கிற காலம். ஆனால் உங்களுக்குரிய கோலியாத்து என்கிற ஒன்று வந்து நிற்கும்போது கர்த்தர் கையை விட்டு உங்களை எடுப்பார், உன் பிள்ளையை எடுப்பார், உங்கள் மூத்த மகனை கர்த்தர் எடுப்பார், அந்த மூத்த மகளை கர்த்தர் எடுப்பார், பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற அந்த மகளை எடுப்பார், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மகளை கையில் எடுப்பார். கர்த்தர் கையில் எடுத்து, அவர் கையில் எடுத்து அந்த முதல் அவருடைய கையிலிருந்து கோலியாத்திற்கு நேராய் அந்த கல் எறியப்படும். அதற்கு பிறகு அந்த கல் உலகம் முழுவதும் அப்படியே போய் 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 அவர்களுடைய தரிசனம் அப்படியே நிறைவேறும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்பத்தக்கவர் அவர் ஒருத்தர் தான். என் வாழ்க்கை பயணமெல்லாம் என்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் ஒருவரே. நல்ல கரங்களை தட்டி நான் நம்புறேன் ஆண்டவரே, முழு பலத்தோட நான் நம்புறேன். ஸ்பெஷல், எஸ், இந்த முதல் நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஸ்பெஷல், நீ கண்டிப்பாக ஸ்பெஷல். கர்த்தருடைய கையிலே எடுக்க போகிறார். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துகிற கர்த்தர். ஒவ்வொருத்தருடைய தலை மேல கையை வச்சுக்கங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தரப்போறாரு.
என்னுடைய எண்ணங்களிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தர போறேன். அதுக்காக தான் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இது இன்னைக்கு இன்னையினுடைய கீவார்டா ஆண்டவர் தந்திருக்கிறாரு. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணாகிய தேவன் உங்களோடே இருப்பார். தலைமையில கைய வச்சு என் சிந்தனையை உங்க ஆளுகைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனையை உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற நாளை துவங்கிறதுக்குள்ள உங்க சிந்தையை கர்த்தர் சரி செய்ய விரும்புறாரு. உங்க சிந்தையை கர்த்தர் சரி செய்ய விரும்புறாரு. இப்போ 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 அந்த ஏக சிந்தை என் சிந்தைக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, அந்த எண்ணங்கள் விலகுவதாக. இப்பொழுது ஆண்டவரே, அவர்களை குறித்து இருக்கிற அந்த தாழ்வு எண்ணங்கள் வெளியே போவதாக. பிரச்சனை பெருசு என்கிற அந்த எண்ணங்கள் வெளியே போவதாக. இது தீமைக்காக வந்துச்சுன்ற அந்த எண்ணங்கள் வெளியே போவதாக. இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியே போய் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிற எண்ணம் உண்டாகட்டும். கர்த்தரத நன்மையா மாற்ற பண்ணுவார் என்கிற எண்ணம் உண்டாகட்டும். இனி ஒரு சான்ஸ், இனி ஒரு வெற்றி எனக்கு கர்த்தர் தருவார் என்கிற அந்த எண்ணம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உருவாவதாக. ஹல்லேலூயா. என் கண்களை திறந்து பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, உன் எண்ணங்கள் என்ன எண்ணத்தை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா, நல்ல எண்ணத்தை வளர்த்தணும். கெட்ட எண்ணத்தை என்ன பண்ணக்கூடாது, வளர்த்துறவே கூடாது. அதை இன்னையோட எதையுமே கண்ணில் பார்த்து மைண்டில் கொண்டு போகவே கூடாது. நீங்கள் சிந்திக்கிறது நல்லா இருக்கணும். ஆனால் உங்களை யாராவது ஒருத்தர் எப்படி சிந்திச்சாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்கள் மேலே நிறைய பேருடைய சிந்தனை இருக்கும். சிலர் இவங்க நல்லா வருவாங்க, சிலர் நல்லா வரமாட்டான், அப்படியெல்லாம் இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் வேதத்தில் பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பாருங்கள். பாம்பு கையில் கவ்வி பிடிக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எப்படி சிந்திக்கிறாங்க? அவ்வளோதான். இன்னும் 3 நிமிஷத்தில் நுரத்தள்ளி இவன் சாவான். கடலில் இவன் சாக வேண்டியவன் கடல்லேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தான். ஆனால் கரையில் பாம்பு அவனை விடலை அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, வாயிலிருந்து நுர வரல, கீழே விழல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உடனே அவனை தொட்டு பார்க்குறாங்க, அவன் மூஞ்சியை பார்க்குறாங்க. ஏன்பா உனக்கு கைகாலெல்லாம் வீங்கலையா? உனக்கு வாயிலிருந்து நுரை எதுவும் வரலையா? இந்த பாம்பு கவ்வி பிடிச்சதை நாங்கள் பார்த்துட்டோமே. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவங்க என்ன ஆச்சாமா, வேறு சிந்தையாகி இந்த ஃபர்ஸ்ட் டேவை நான் முடிக்கும்போது அப்படியே முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்கள் பேர்லையும், உங்கள் பிள்ளைங்க பேர்லையும், உங்கள் குடும்பத்தின் பேர்லையும் எத்தனை பேருடைய சிந்தை எப்படி இருந்தாலும் அந்த சிந்தை தீமையாக இருக்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கடைசியாக சகோதரரே, உங்களை குறித்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனைகளை கர்த்தர் தாறுமாறாக்கி வெகு சீக்கிரத்திலே உங்க பிள்ளையை குறித்து அவங்க வேற விதமா யோசிக்க போறாங்க. உங்க குடும்பத்தை குறித்து வேற விதமா யோசிக்க போறாங்க. உங்களை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை குறித்து வேறு விதமாய். ஹல்லேலூயா. உங்க மாமியாருடைய சிந்தனையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சுற்றுப்புறத்தாரில் இருக்கிற சிந்தனையை கர்த்தர் மாற்றுவார். உங்களோடு கூட பிறந்தவர்கள் உங்களை குறித்து சிந்திக்கிற சிந்தனையை ஆண்டவர் மாற்றுவார். உங்க அம்மா அப்பாவுடைய சிந்தனையை கூட ஆண்டவர் மாற்றுவார். உங்களை சுற்றி எதிராக இருக்கிற அத்தனை சிந்தனைகளையும் தேவன் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே இதோ ஆலயத்திலே கூடி இருக்கிற, இன்னும் ஆன்லைன்ல லைவ்ல அப்படியே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அத்தனை பேருக்கும் இந்த முதல் நாளிலிருந்து உடைய சிந்தையை கர்த்தர் மறுரூபமாக்கி, கடைசியாய் சகோதரரே
சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணனாயிருக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த வசனத்தை சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் மனதார முழங்காலிலே நின்று உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, அவங்க ஜெப குறிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியும்ப்பா. நிறைய பிள்ளைங்க முழங்காலே நின்று ஒரு மாற்றம் வராதா, ஒரு விடிவு வராதா? காலையிலிருந்து இரவு வரைக்கும், இரவிலிருந்து திரும்பி காலையில் வரைக்கும் தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் அவங்க சிந்தை அலபாஞ்சிட்டே இருக்குது, அவங்க சிந்தை தடுமாறிட்டே இருக்குது, அவங்க சிந்தையில் ஒரு ஆறுதலுமே இல்லை, அந்த சிந்தையில் சமாதானமே இல்லை. ஐயோ, நான் என்ன ஆவேனோ, எப்படி ஆவேனோ, எப்படி என் பிள்ளை எல்லாம் நடத்த போறேனோ, அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தவே முடியலப்பா. நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது, அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணின வார்த்தை என் வார்த்தை இல்லாண்டவரே, யாரோ ஒருத்தர் எழுதின வார்த்தை இல்லாண்டவரே. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து உயிரோடு இருக்கிற மகா பெரிய பிரபு, மகா பெரிய பிரபு, இது உம்முடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உம்முடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்யும். உம்முடைய வார்த்தை சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு தான் திரும்பும். அந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேசி இருக்கிறீங்கல்லப்பா. அந்த சிந்த நற்சீர் பொருந்துகிறதா மாறணும். இனி அந்த பிரச்சனையை குறித்து யோசிச்சா கூட நினைவு வராத அளவிற்கு, இனி அந்த பலவீனத்தை குறித்து யோசிச்சா கூட நினைவு வராத அளவிற்கு, இனி அந்த கடனை குறித்து யோசிச்சா கூட நினைவு வராத அளவிற்கு, இனி அந்த பிரச்சனையை குறித்து யோசிச்சா கூட நினைவு வராத அளவிற்கு, இந்த அவமானத்தை குறித்து இனி யோசிச்சா கூட நினைவு வராத அளவிற்கு என் பிள்ளையினுடைய சிந்தைய நன்மையினால் இப்பொழுது நீர் நிரப்புகிறதற்காக நன்றி. இந்த 7 நாளும் முடியும் போது அப்படியே வானம் திறந்திருக்கிறத நாங்க பார்க்கணும். அங்கிருந்து நாங்க நம்புறோம், கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே பூமியின் மேல் நின்றார், அவர் அளந்தார், அவர் அற்புதம் செய்தார். இந்த வருஷத்தினுடைய நடு பகுதியில் நீர் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறீர் என்று நாங்க நம்புறோம். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் நம்புறோம். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி 2 சாட்சி எல்லாம் வேண்டாம் தகப்பனே. இந்த சத்தம் துணிக்கப்படுகிற அத்தனை காதுகளும் தங்கள் வாயினால் சாட்சி சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். இந்த 7 நாட்களும் எந்த தடையும் வேணாம் ஆண்டவரே. வசனத்தை நாங்க கேட்கணும்ப்பா. அதற்கு எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும், விசேஷமாய் ஆன்லைன்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் கூட ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். சமாதானத்தின் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.